இன்று அரியாலை செம்மணி புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 25ஆம் நாள் காலை 8 மணிக்கு மேலதிக நீதவான் முகமது நாஃபூர் நஜ்மி ஹுசைன் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே அகழ்வு பணியில் ஈடுபட்ட நிபுணர்களும் பங்கு பெற்றினர்களும் அடிப்படையில் மேலதிகமாக யாழ் பல்கலைக்கழக ஆர்க்கியோலஜி மாணவர்கள் 8 பேரும் இணைந்து இன்றைய அகழ்வு பணி நடைபெற்றது. புதிதாக 5 மனித எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 360 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அடையாளப்படுத்தப்பட்ட எண்பு தொகுதிகளில் சுத்தப்படுத்தப்பட்டு 10 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 351 மனித எண்பு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று ஆர்டிஃபெக்ட்ஸ் ஒன்றும் அகழ்ந்தெடுக்கப்பட இல்லை. அதே நேரம் சிறுவர் ஒரு ஆளினுடைய என்பும் குழந்தையின் என்பும் ஆக மொத்தம் 10 மனித எண்புகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நாளை தொடர்ந்து 26ஆம் நாள் அகழ்வு பணி நடைபெறும். அடையாளத்தில் ஏதாவது அடையாளத்தில் இருக்குது 2-3 எண்புகள் சிறுவர்களுடைய காணப்படுது. சில அது எங்களுடைய சட்ட வைத்திய அதிகாரியினால் அது சம்பந்தமாக சொல்லப்படும். அது புதைக்கப்படும் போது உடைக்கப்பட்டதா அல்லது பிற்பாடு நடைபெற்ற நிகழ்வுகளில் உடைவு ஏற்பட்டதா என்பது ஃபொரன்சிக் அவர்களுடைய ஆய்வுகளின் போது தான் அந்த எண்புகள் உடையப்பட்டதா இல்லையா என்பதை சொல்லக்கூடியதா. நேற்று குறிப்பாக தாடை உடைந்த நிலையில் ஒரு எலும்பு கூட்டம் கொடுக்கப்பட்டதுனா அந்த உடைந்த தாடை எலும்பு கூட்டம் நெஞ்சு பகுதியில் காணப்பட்டது. அது சம்பந்தமாக பல எலும்புகள் நேர்சேராக இல்லாமல் இருப்பதை நாங்கள் காண்கிறோம். காரணம் என்னென்னு சொன்னால், இந்த புதைக்கப்பட்ட இடங்களில் மீண்டும் தோண்டி புதைக்கப்பட்ட தன்மை காணப்படுவதாக சாதாரண எங்கள் கண்களுக்கு தெரிகின்றது. ஆனால் அதுக்கான உண்மையான விசாரணைகள் மூலம்தான் அது சம்பந்தமான உண்மையான முடிவுகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். இதுவரை விண்ணப்பம் செய்யவில்லை. பத்திரிகை மூலம் அமைச்சர் இந்த வாரம் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட வருவதாக பேசப்படுகிறது. அது சம்பந்தமாக இன்னும் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்யப்படவில்லை.